ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். 18/5/2024 சனிக்கிழமை மே மாதம் வருகின்ற 18ஆம் தேதியன்று ஸ்ரீ வாசவி ஜெயந்தி அந்த ஒரு நாளன்று இந்த நாளை வருகின்றது. இந்த ஒரு நாளில் நாம் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நமது வீடு முழுவதும் நாம் தெளித்து விட்டோம், அதாவது தூவி விட்டோம் என்றால் பலவித பாக்கிகளும் அதற்கப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றதாம். எனவே இந்த வாசவி ஜெயந்தியை நீங்களும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முக்கியமாக பெண்கள் இந்த ஒரு நாள்ல விரதம் இருந்துட்டு அவங்களுக்கு என்ன காரியம் வேண்டுமோ அதை வேண்டுனாங்கன்னா கட்டாயம் கிடைக்குமாம். அப்படி பெண்கள் விரதம் இருந்து அதுக்கப்புறமா சில விளக்குகளை ஏற்ற வேண்டும். அதை அடுத்த வீடியோவில் காண்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாசவி ஜெயந்தி இந்த ஒரு நாளில் சனிக்கிழமை என்று நீங்கள் வீடு முழுவதும் இந்த பொருளை நீங்கள் தூவி வருவதனால் இதனால் மிக பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். எனவே மறக்காம அது என்ன பொருள், அதை எப்படி நம்ம தூவ வேண்டும், எந்த ஒரு நேரத்துல நம்ம தூவினால் நமக்கு நன்மைகளானது நடக்கும் என்பதை காத்திருந்து காணலாம். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு மகாபெரிவா கூடிய அனைத்து விதமான செய்திகளும் இதனை போன்று ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற அனைத்து விதமான ஜெயந்திகள் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அனைவருமே நம் வீடுகளில் காலை நேரத்திலோ இல்லைன்னா மாலை நேரத்தில் 2 வேளைகளையும் கூட நம்ம விளக்கு பொருத்திட்டு தான் இருப்போம். அப்படி நீங்கள் 2 வேளைகளை நீங்கள் பொருத்திட்டு வந்தாலும் மாலை நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சுத்தபத்தமாக இருக்கணுமாங்க. சுத்தபத்தமாக குளிச்சு இருக்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் நீங்கள் மாலை 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள் நீங்கள் விளக்கை ஏற்றி விட வேண்டும். ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக சாம்பிராணி புகை காட்டுவோம் அல்லவா, அந்த சாம்பிராணி புகையில் இந்த சில பொருட்களை நம்ம சேர்த்து கொள்ளணுமாங்க. சேர்த்துட்டு அதை நம்ம வீடு முழுவதையும் நம்ம காட்டிட்டு வர்றதுனால வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் முக்கியமாக நீங்கிவிடும். அதற்கப்புறமா நமக்கு சகலவித சௌபாக்கியங்கள் ஏற்படும். வீட்டில் தேவையில்லாமல் நோய் நொடிகள் பெரியவர்களுக்கோ முதியவர்களுக்கோ நமக்கோ இல்லைன்னா நமது குழந்தைகளுக்கோ வந்து கொண்டிருந்தால் அந்த நோய் நொடிகள் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுமாம். எனவே இந்த வாசவி ஜெயந்தி என்று இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க வீடு முழுவதும் தெளித்தும் விடுங்கள், தூவியும் விடுங்கள். சாம்பிராணி புகையுடன் வெண்கடுகு இருக்கல்லவா, வெண்கடுகை சிறிதளவு நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து கொண்டு அதற்கு அப்புறமாக அதில் வேப்பிலை, மா இலை, இந்த 2 இலைகளையும் நீங்கள் சிறிதளவு சேர்த்து அதனுடன் துளசி இருக்கல்லவா, பெருமாளுக்குரிய துளசி, அதையும் நீங்க சனிக்கிழமையில இதை நீங்க சேர்த்துட்டு, முக்கியமா இந்த வாசவி ஜெயந்தியானது இந்த வருடம் சனிக்கிழமை வருகின்றது. அது மிகவும் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக கருதப்படுகின்றது. எனவே இந்த மே 18 இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த பொருட்களை எல்லாம் வைத்து சாம்பிராணி புகையுடன் சேர்த்து உங்களுடைய வீடு முழுவதும் இதை நீங்கள் காட்டி வாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இதை நீங்களும் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் பண்ணிட்டு வர சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம நீங்க அதாவது ஒரு டம்ளரிலோ அல்லது ஒரு கப்பிலோ தண்ணீரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பாத்திரத்துல தண்ணீரை எடுத்து வச்சுட்டு அதுல மஞ்சள் தூள், கல்லுப்பு, மகாலட்சுமிக்குரிய கல்லுப்பு நீங்க சேர்த்துட்டு அதை உங்க வீடு முழுவதும் நீங்க தெளிக்கிறதுனால மகாலட்சுமி தெய்வத்தின் அருளானது உங்களுக்கு கிடைத்து அதாவது பணம், நகை, அது பற்றின பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கி விடுவோம். அந்த பிரச்சனைகள் நீங்கி மகாலட்சுமி தேவியின் அருளும் உங்களுக்கு கிடைக்குமாம். அந்த தண்ணீரில் நீங்கள் சேர்க்க வேண்டியது 1 ஸ்பூனோ அல்லது 2 ஸ்பூனோ கல் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமாக சிறிதளவு ஏலக்காய் இருக்குல்லவா, 2ஓ 3ஓ 2 ஏலக்காயும் சேர்த்து கொண்டு அதுக்கப்புறமா அந்த ஏலக்காயை நம்ம பொடியாக போட்டால் மிகவும் நல்லது. அதனை போன்று போட்டுக்கொண்டு அதை நன்றாக கலக்கி அதை நம்ம வீடு முழுவதும், முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யுங்கள். இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். எனவே மறக்காம நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே இதை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது ஏற்படும். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.